மக்களே, பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் வாட்டர்மெலான் ஸ்டார் விசஸ் திவ்யா. என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு வாடா போடா அளவுக்கு போய் ஒரு உச்சகட்ட மோதல் நடு இரவில் ஏற்பட்டிருக்கு. அப்படியாப்பட்ட மோதலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பான்சர் டாஸ்க்னு ஒரு டாஸ்க் நடந்துச்சு இல்லையா? அந்த டாஸ்கில் என்ன பண்ணிட்டாங்க, வாட்டர்மெலான் ஒரு விஷயத்தை கேட்டிருப்பார். திவ்யா மடியில் நான் போய் படுத்துக்குவா, திவ்யா உன் மடியில் படுத்துக்குவான்ற மாதிரி, வாட்டரே இந்த மாதிரிலாம் பேசாத, கொஞ்சம் எல்லையை மீறுற அப்படின்றத திவ்யா ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க. அந்த டாஸ்க்லேயே கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்கார். ஸோ அப்பயே பல இடத்துல ஒரு எச்சரிக்கை. ஒரு பக்கம் திவ்யா வந்து அந்த பெட் மேட்டர்லேருந்து கொஞ்சம் விலகிற மாதிரி இருந்தாலுமே, பட் வாட்டர்மெலான இவங்க கலாய்க்கிறது, அவர் இவங்களை கலாய்க்கிறதுன்றது மாற்றி மாற்றி நடக்குது. ஒரு ஃபன்னுன்ற பேரில் ஸ்ட்ராங்காக எண்டு கார்டு போட்டிருக்கணும், பட் அது நடக்கலை. அதை தொடர்ந்து இவங்களாம் ஒரு வெறுப்பேற்றுறது, அந்த கக்கா கிக்கான்னு இவங்க வெறுப்பேற்றுறதும், அதுக்கு இவர் வந்து கொஞ்சம் பெண்கள் கூட பழகும்போது மடியில் படுத்துக்குவா, இது பண்ணுவா, அது பண்ணுவான்ற மாதிரி இவரும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டே தான் இருந்தார். அதில் மாற்றுக்கிறது இல்லை, அது அவருடைய தப்பு. அதுக்கு வந்து திவ்யா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பவுண்டரியை செட் பண்ணி வச்சுருந்தா இந்த பிரச்சனை அவ்வளோவா நடந்திருக்காது. அவர் கூட நீங்கள் ஃபன்னாக பேச போகிறதால தான் இந்த ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்றதான் நான் பார்க்குறேன் ஒரு முறை. ஓகே, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கங்க. அடுத்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க, நைட்டு திவ்யா ஆதரிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, நான் என்ன சொன்னேன்னா, அவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தார், நானும் மற்றவங்களாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. கலாய்க்கிறது பார்த்து கலாய்ங்கடா, ஒரு பேய்கெல்லாம் கலாய்க்க போகிறீங்க, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிர போது, ப்ரெஷர் கிஷர் ஏதாவது ஆயிர போது அப்படின்ற மாதிரி நானும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவர் வந்து மடியில் படுக்குவான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாரு, ஸ்மெல் பண்ணுறாரு, மடியில் படுக்கிறது, ஸ்மெல் பண்ணுறது, இந்த லிமிட்டை தாண்டி நிறைய இடத்துல போகிறாரு. நானும் மரியாதையாக சொல்லிட்டேன், மரியாதையாக இருங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டேன், அவர் கேட்குற மாதிரியே தெரியலன்ற மாதிரி கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் ஆதிரி கிட்ட திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ஆதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க, நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத ஆதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. டெஃபினெட்லி நான் சொல்கிறது அதுதான். இவர் இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஒரு வாட்டி சண்டை நடந்ததுக்கப்புறம், அந்த பெட்டு சண்டை நடந்ததுக்கப்புறம் திவ்யா கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்கணும். அவரை கலாய்க்கிறோம், இது பண்ணோன்ற பேரில் நீங்கள் பண்ணுறதால தான் அவர் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறார். அதில் நான் ஆதிரி சொன்ன பாயிண்ட்ல தான் ஐ வில் ஸ்டிக் ஆன் தட். அவங்க சொன்னது கரெக்டு தான், இது அப்புறட்டா கட் பண்ணணும், இது நல்லதுக்கு இல்லை திவ்யா தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்க டைம்ல தான் வாட்டர்மெலான் பின்னாடி அங்கே ஒரு பக்கம் பிரஜன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருந்தது, திவ்யா சண்டைன்னு வந்து இந்த உமன் கார்டெலாம் தூக்காத திவ்யா, அவளை தான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, யோ இதுக்கு மேலே நீ பேசினா உனக்கு மரியாதையே இருக்காது, நான் உன்னை பற்றி பேசலை, இதுக்கு மேலே பேசாத மரியாதையே இருக்காது அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க. ஸோ அங்கே அதில் ஆக்சுவலாக வாட்டர்மெலானை பற்றி தான் பேசியிருந்தாங்க அங்கே. ஓகே, ஆனால் இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இந்த பெட்ரூம் சண்டை மேட்டரை பேசுகிறாங்கன்னு நினச்சாங்க. அது திவ்யா டாபிக் எடுக்கல, ஆதிரி சொன்னதால தான் திவ்யா அங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுதான் அங்கே பாயிண்ட். ஓகே, அவ்வளோதான், இவ்வளோதான் மரியாதை இருக்கணும் போது உடனே நல்லாவே இல்லை ஆதிரி, நல்லாவே இல்லைன்ற மாதிரி ஆதிரி கிட்ட வேற பேசுறாரு. ஓகே, உடனே திவ்யா உன்னை பற்றி பேசவே இல்லை, தள்ளிப்போ, நீ தள்ளிப்போ, அங்கேருந்து வாட்டர்மெலான் எழுந்து வந்து பேச நிற்க பண்ணுறாரு, நின்றுட்டு தான் பேசுகிற, திவ்யா உட்காந்துட்டு இருக்காங்க, தள்ளிப்போன்றாங்க. அங்கே டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, இருந்தாலும் தள்ளிப்போன்னாங்க. இந்த பாரு, நீ தள்ளிப்போ, தூங்குற மேட்ரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லிமிட்டை தாண்டி திவ்யா போகிற, நீலாம் டாப்பில் வரத்துக்கு எலிஜிபிளே கிடையாது, நீ திரும்பியே போயிடணும். 70 நாள் நான் உன்னோட பயங்கரமாக பண்ணியிருக்கேன், நீ 70 நாள் தான் இருந்திருக்க, உன்னை விட நான் பயங்கரமாக பண்ணியிருக்கேன், உன்னை விட நான் நிறைய வேர்ட்ஸ் வாங்கியிருக்கேன், உனக்கு என்ன குவாலிட்டி இருக்குது, என்ன கேரக்டர் இருக்குது, நீ எல்லாம் நியாயமாக இங்கே இருக்கவே கூடாதுன்ற மாதிரி தேவையில்லாது பேசுகிறார். எப்படி தேவையில்லாது பேசுறாரு, அவரையும் முன்னிலைப்படுத்திக்கிறாரு. 42 நாள் நான் இருந்திருக்கேன், ஓட்டிங்கில் டாப்ல இருந்தேன்ற மாதிரி கம்பேரிஷன் பேசினேன். இன்னொரு பக்கம் ஆதிரை வந்து, நான் பேசுறேன், நீங்க நில்லுங்க, நான் பேசுறேன், பேச விடுங்கன்ற மாதிரி ஆதிரை ட்ரை பண்றாங்க, வாட்டர்மெலான் பேச விடல. ஓகே, அடுத்து 70 நாள் என்ன, இதை பத்திலாம் பேசாத, உமன் கார்டை நான் எடுத்துட்டே வரல, நீ தேவையில்லாம பேசாத வாட்டரே அப்படின்னும் போது, எது பெட் மேட்டர் நீ தானே பேசின, இதை பத்தின எப்பா நான் அதை பத்தியே பேசல அப்படின்ற மாதிரி திவ்யா கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இதுக்கு நடுவில் பிரவீன்லாம் வந்து, யாருப்பா உனக்கு பெட் மேட்டர்ல சப்போர்ட் பண்ணா, அந்த இதுல யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணானும் போது, யாருமே சப்போர்ட் பண்ணலையே, நான் தான் எடுத்துட்டு போய் வச்சேன், நான் தான் எனக்காக வாதாடிக்கிறேன், யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வாட்டர் பேசுறாரு. ஆனா அன்னைக்கு திவ்யா சப்போர்ட்டா பேசினாங்க, அதையே இங்க வந்து நான் யாரும் சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி வாட்டர்மெலான் மாத்திட்டாரு. அடுத்து பவுண்டரி மீறி நடக்கிறதுலாம் ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அதையும் கேட்குற மாதிரி தெரியல, கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் பிரவீன் வராரு, பிரஜன் வராரு, ஆதிரி எல்லாம் வராங்க, பேசவே இல்லை. ஓகே,
பிரஜன் வந்து சொல்றான் 70 நாள் வரக்கூடாதுன்றத பத்திலாம் நீ பேசக்கூடாது, உனக்கு ரைட்ஸ் கிடையாது, தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்றது சொல்றாரு. எப்பா அவங்க நடந்துக்கிறதே சரியில்லைப்பா, என்ன வேணா பண்ணிட்டு இப்போ இப்படி பேசுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி வாட்டர்மெலன் பேசுறாரு. ஓகே, இந்த பாரு சரியில்லைன்னா ஏன்டா பேசுறீங்க, அதுல மடியில படுப்பது இதெல்லாம் வந்து பேசுவது சரியா அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்கறாங்க. சரியில்லைன்னா மடியில் படுப்பது இதெல்லாம் எதுக்கு பேசணும் அப்படின்னும் போது, அதுக்கப்புறம் பர்மா பொம்மன் நீ கூட தானே கூப்பிடுற அது என்ன அப்படின்ற மாதிரி வாட்டர்மெலன் பேசுறாரு. ஓகே, உடனே இனிமே என்னை பத்தி பேசக்கூடாது புரியுதா திவ்யா அப்படின்னு சொன்னபோது, எல்லா வேர்ட்ஸையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது தானே, இதுல என்ன நீ வந்து இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மோதிப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாங்க, மோதிக்கிட்டு இதுக்கு மேல பேசணும்னா அதிகமா அசிங்கமா போயிருந்த ஆளுக்கு கம்முன்னு போயிரு சொல்லு, நான் ஃபன்னா எடுத்துக்கிறேன்ல அதே மாதிரி தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி, என்னடா உனக்கு என்னடான்ற மாதிரி திவ்யா ஏறின்னு ஏறிடுறாங்க. வாட்டர்மெலன் சும்மா இல்லாம ஏறின்னு ஏறுறாங்க. அதுக்கப்புறம் சபரி கிபரிலாம் வந்து ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டு வாட்டர்மெலனை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிடறாங்க. திவ்யா வந்து ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுட்டாங்க. அங்கேயே கண்களை அழுதுட்டாங்க. எதுக்கு இந்த ஆள் இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு பிரேக் டவுன் ஆயாச்சு. அங்க கூட உட்காந்துட்டு ரம்யா, சபரி, ஆதிரை, வியானா, கிமி எல்லாருமே அங்க வெளியே கார்டன் ஏரியால கன்சோல் பண்ணிருக்காங்க. ஓகே, நான் அவருக்காக தானே ஸ்டாண்ட் பண்ணி நின்னேன், ஸ்டாண்ட் பண்ண என்னையே என்ன வந்து ஹர்ட் பண்ணிட்டாரு, என்னையே இப்படிலாம் பேசுறாரு, அவருக்கு எப்படிதான் வருதுன்ற மாதிரி திவ்யா அங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. உள்ள வாட்டர்மெலன் போயிட்டு கலைகிட்டே அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பிரவீன் எல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இருக்க மாட்டான், நல்ல எண்ணமே கிடையாது, எப்படிதான் முன்னேறுவான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பிரவீனை பத்தி அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு வாட்டர்மெலன் உள்ள. சரி, இதுதான் முடியுதுன்னு பார்த்தா அடுத்து ஆதிரை வந்து கேள்வி கேட்கறாங்க. உமன் கார்டு அப்படின்ற மாதிரி திவாகர், எப்பா உமன் கார்டெலாம் யாருமே எடுக்கல, நீ எதுக்கு இப்படி பேசுற, உமன் கார்டெலாம் அப்புறம் யாருமே எடுக்கல, அது என்ன பிரச்சனை உனக்கு தெரியுமா அப்படின்னும் போது, நான் சொல்றது கேளு, எப்படிதான் அவங்க ஓட்டுல நான் டாப்ல தானே இருந்தேன் ஆதிரை, நான் டாப்ல தான் அந்த பொண்ணு சொல்றதையும் கேட்கல, உடனே ஓட்டுல நான் டாப்ல தானே இருந்தேன். ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நாங்க 2 பேர் தான் பேசிட்டு இருந்தோம், புரியல, நாங்க 2 பேர் தான் பேசிட்டு இருந்தோம், அதை நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின் போது, இல்ல சண்டையில ஒரு அலிகேஷன் வைக்கிறது தப்பு தானே ஆதிரைன்னும் போது, ஆனா நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், நீ சொல்றது கேளு, நான் ஒரு விஷயத்த சொல்றது கேளு, நீ வெளியே போய் வெளியே போய் நீ உனக்கானதெல்லாம் பாத்தியா, நீ சொல்றது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு, அது வெளியே எப்படி போகுதுன்னு உனக்கு தெரியுதா அப்படின்றத சொல்றாங்க. அதையும் அவர் கேட்குற மாதிரி தெரில, எப்படி அதையுமே கேட்குற மாதிரி தெரில, அவர் ரியாக்டும் பண்ணுறதுல கேட்குற மாதிரியும் தெரில. வெளியே வந்து நீ இந்த மாதிரி பெண்கள் கூட இப்படி நடந்துக்கிறது இதெல்லாம் உனக்கு தெரியுதான்னு கேட்குறாங்க. இல்லையப்பா எனக்கு அப்படிலாம் இல்லையப்பா அப்படின்னு. உனக்கு இன்டர்வியூவில் கூட அந்த கேள்விலாம் கேட்டாங்கண்ணே, உனக்கு தெரியாதா? இல்லைப்பா வளர்ச்சி பிடிக்காத நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கண்ணே. இல்லை அது விளையாட்டுக்கெல்லாம் பேசாதீங்கண்ணே, நிறைய விஷயங்கள் எனக்கு அப்படி தான் தெரியுது, நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நடந்துக்கிற ஃபன்னுன்ற பேரில் நடந்துக்கிறதுலாம் ஒரு மாதிரி இருக்குண்ணே அப்படின்றது. ஓகே, இல்லப்பா எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னபோது, என்ன எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, எனக்கு கூட தான் இருக்காங்க, நீங்க மட்டும்தான் ஃபேன்ஸ் இருக்காங்க ரீச் ஆகலன்னு நினைக்கிறீங்க, எல்லாரும் ரீச் ஆயிருக்காங்க, நீங்க சும்மா பேசணும்னு பேசாதீங்கண்ணா அப்படின்ற மாதிரி. அதுல இல்லப்பா நான் 1000 காலேஜ் 1000 இடத்துல போயிருக்கேன்ப்பா, என்னோட பவுண்டரியை மெயின்டைன் பண்ணி தான்ப்பா நான் இருந்திருக்கேன், வெளியே நான் அப்படிதான்ப்பா அப்படின்றாரு. உடனே நீங்க நான் இது நல்லதுக்கு சொல்றேன் புரிஞ்சுக்குங்க, எனக்கு அப்படிதான் தெரியுது, நீங்க இப்படி பேர பிஹேவ் பண்ணாதீங்க, அவங்களும் பக்கம் வரமாட்டாங்க, நீங்களும் வராதிங்க. திவாகர் சொல்றேன், நான் தான் சொல்லிட்டேனேப்பா என் பக்கம் அவங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், இதே மாதிரி இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லியாச்சு. அடுத்து இல்லப்பா என்னை வந்து இப்படிலாம் அசிங்கப்படுத்தினா நான் ஹீரோவா கமிட் ஆயிருக்கேன்ப்பா, ஒரு படத்துல கமிட் ஆயிருக்கேன், என்ன நினைப்பாங்க, எப்பா நீ சண்டையில இப்படி பேசுறது மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, கோடிக்கணக்கான மக்கள்லாம் பார்ப்பாங்க, அது உனக்கு தெரியாதா, அப்படி பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதானே, இந்த ஷோல வந்து இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லப்பா அது ஃபன்னா தானே, அப்பெல்லாம் பேசக்கூடாதுண்ணே, அது வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க, இங்க வந்து பார்க்கறதுக்கு ஃபன்னா தெரியும், வெளியே அதெல்லாம் ஃபன்னா போகாது, நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த பேசி முடிச்சு வச்சிருக்காங்க ஆதிரை. திருந்த மாட்டார் அவரு, அவருக்கு எதிராக யாராவது கேள்வி கேட்டா அவங்களுக்கு டோட்டலா ஆப்போசிஷனா மாறிடுவாரு. நீ என்ன தகுதி, நீ வந்ததே சரி கிடையாது, நீ என்னத்த கிழிச்ச அப்படின்ற அளவுக்கு வாட்டர்மெலன் பேசிட்டு இருக்கார். எதுக்கு இந்த வேலை அப்படின்றது எனக்கு தெரியல. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.